ஒரு பையன் வேலை பார்க்குறான். அவனுக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. அம்மா அப்பா டீச்சர். தன்னுடைய வாழ்க்கை பூரா அவனுக்காக ஒப்படைச்சாங்க. அவன் அங்கே இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான். சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. தாயிட்ட பேசுறது குறையுது, தாயை பார்க்க வர்றது குறையுது. அப்பா அந்த ஏக்கத்திலே 2 பேரும் ஆசிரியர்கள். அந்த ஏக்கத்திலே படுத்துட்டாங்க. ஒரு புள்ள பார்க்கலையேன்னு. அப்பா இறக்க போறாரு, வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வரல. அப்பா இறந்து போயிட்டாரு. படிக்க வச்ச சித்தப்பா பேசுறாரு, அப்பா இறந்து போயிட்டாரா, கொல்லி வைக்கிறதுக்கு வாடா. துறவிகளே கொல்லி வைக்கிறாங்க. 4 நாள் பாடியை வைங்க வர்றாங்க. 4 நாள் கழிச்சு வர்றான். அப்பா உயிரோட பார்க்கலன்னு அம்மாவுக்கு கோவம், பேசல. போய் கொல்லி வைக்கிறான். 4 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள வீடு. அங்கிருந்து வந்தோன்ன தாய் பேசாம இருக்காங்க. அம்மாட்ட சொல்றான், நீ இன்னும் இங்க தனியா இருக்க வேண்டாமா, அப்பா இறந்து போயிட்டாரு. அந்த பேதை மனம், அந்த தாய் நினைக்கின்றால் நம்மள அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயிடுறான். பிள்ளைகள் எல்லாம் பார்க்கலாம், பேர பிள்ளைய பார்க்கலாம், அமெரிக்காவை பார்க்கலான்னு. இவன் சொல்றான், 4 கோடி ரூபாய்க்கு வீட்டை வித்துட்டேன், அதனால நீ வீட்டுல இருக்க முடியாது, உன்னை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போறேங்க. அந்த தாய், தந்தை இறந்த வீடு, நான் இதுலயே இருந்து செத்து போறேன்டா, அப்புறம் வீட்டை எடுத்துக்கிடாங்கிறாங்க. கதறுகிறாள், பதறுகிறாள், அழ அழ அப்படியே கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு 18 மணி நேரம் விமானத்துல பயணிக்கிறான். 4 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு. இந்த அம்மாவுடைய காசு 50,000 ரூபாய் முதியோர் இல்லத்துக்கு கட்டிட்டு போறான். கதை இல்ல, நிஜம். 18 மணி நேரம் கழிச்சு போய் அமெரிக்கால இறங்குது. ஒய்ஃபுக்கும் பிள்ளைங்களுக்கும் தீனி எல்லாம் வாங்கிட்டு போறான். காலையில சாப்பிட உட்காரும் போது ஸ்வீட் வைங்கிறான். இத்துணைக்கும் காரணம் அவனுடைய மனைவி. இவன் போகணும்னு நினைச்சப்ப கூட தடுத்தது அவனுடைய மனைவி. அதுக்கப்புறம் இவனே மாறிட்டான். உன் தாய் பசித்திருக்க உன் தாரத்திற்கு ஊட்டாதே ஒருபோதும். புரிந்து கொள்ளுங்கள். இவன் போன சாப்பிட உட்காரான், ஸ்வீட் வைங்கிறான். துக்கம் நடந்த வீட்டுல ஸ்வீட் வைக்க கூடாதுன்னு அப்பதான் சொல்றான் அந்த மனைவி. துக்கம் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு, கருமாதி முடிஞ்சு போச்சுங்கிறான். அவ சொல்றா, துக்கம் முடிஞ்சு 24 மணி நேரம் கூட ஆகல, நீ விமானத்துல வரும்போதே உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க முதியோர் இல்லத்துலங்கிறான். இதுக்காகவா உங்களை படிக்க வைக்கிறாங்க? இதுக்காகவா திங்கிறதுக்கு சோறு கூட இல்லாம உங்களை எல்லாம் வளர்க்குறாங்க? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் எம்பம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், 40 மார்க் வாங்கினோம், பாஸ் பண்ணோம், 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போனோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வயசாயிடுச்சு, முடி நரைச்சு போச்சு, தோல் சுருங்கி போச்சு, செத்து போயிட்டோம். மிருகங்கள் கூட இதைத்தான் செய்கின்றன. இதற்கு 6 அறிவு தேவையில்லை. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கட்டும், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும்.